ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அடிப்படையான விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சுபர் யாரு, பாபர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சுலபமான வழிமுறைகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுவும் உதாரணத்தோட பார்க்க போறோம். இப்போ 12 லக்கணங்களுக்கு இயற்கை சுபர், இயற்கை பாவர் அப்படின்னு இருக்கு. இது எப்பயும் மாறாது. இயற்கையா சுபர், இயற்கையா பாபர் அப்படின்றது மாறாது. அதே போல ஒருத்தர் மேஷ லக்கணத்துல பிறந்திருக்கிறாரு, ஒருத்தர் சிம்ம லக்கணத்துல பிறந்திருக்கிறாருன்னா ஆதிபத்திய ரீதியாக சுபர் அப்படின்னும் ஆதிபத்திய ரீதியாக பாவர் அப்படின்னு இருக்கு. இயற்கை சுபர்னு சொல்லக்கூடியவர் கூட சில லக்கணங்களுக்கு பாபரா இருப்பாங்க. அதை எப்படி சுலபமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இயற்கை சுபர் அப்படின்னா என்ன, யாருங்க? குரு, சுக்கிரன், புதன், சந்திரன். இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குரு, சுக்கிரன், புதன், சந்திரன். இதுல சுபரோட குரு சுக்கிரனோட சேர்ந்திருந்தா புதன் சுபரனும், பாபரோட சேர்ந்திருந்தா சூரியன், செவ்வாய், சனி பாபரோட சேர்ந்திருந்தா அது பாபர் அப்படின்னு சொல்றோம். சந்திரன் வளர்பிரியா இருந்தா சுபர், தேய்பிரியா இருந்தா அசுபர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதுதான் நடைமுறையில இருக்கு. அடுத்து இயற்கை பாவர் அப்படின்றதுல யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. அப்போ சுபர் அப்படின்றதுல நாம பிரிக்கிறோம். பாபரோட சேர்ந்த புதன் பாபரா செயல்படுவாரு. அது அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து. தேய்பிரியா இருந்தா சந்திரன் பாபராகவும், வளர்பிரியா இருந்தா நல்லவராகவும் இருப்பாரு. எப்பயுமே குரு சுக்கிரன் சுபர் அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இயற்கை பாவர் அப்படின்றது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இதுல சூரியன் பாத்தீங்கன்னா முக்கா பாபர், அரை பாபர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாவகிரக சேர்க்கையில அது வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்து நாம பார்க்க போறதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப நாம சொல்ல போறது மனசுல ஈஸியா பதிய வச்சுக்கிறது. அது எப்படி அப்படின்றதான் இப்ப நாம பார்க்க போறோம். அதாவது 12 லக்கணங்களுக்கும் எப்படி அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். கவனிங்க. அதாவது லக்கணம் ஒற்றைப்படை ராசியா இருந்தா, லக்கணம் ஒற்றைப்படை ராசியா இருந்தா லக்கணத்துக்கு 1, 5, 9, 4, 8, 12 அந்த வீட்டுக்கு உடையவங்க இந்த லக்கணத்துக்கு நண்பர்கள், சுபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்கணம் ஒற்றைப்படை ராசியா இருந்து அந்த வீட்டுக்கு 2, 6, 10 அடுத்தது 3, 7, 11 இந்த வீட்டுக்கு உடையவர்கள், இந்த வீட்டுக்கு ஆட்சியா இருக்கிறவங்க பாவர்கள் அப்படின்னு பேரு. இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து லக்கணம் இரட்டைப்படை ராசியானா 1, 5, 9, 2, 6, 10 அந்த லக்கணத்துக்கு சுபர். அதுவே 3, 7, 11, 4, 8, 12 கூடியவங்க அந்த லக்கணத்துக்கு பாபர்கள் அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக ஒற்றைப்படை ராசியா இருந்தா 1, 5, 9, 4, 8, 12 சுபர்கள். இரட்டைப்படையா இருந்தா 2, 6, 10, 3, 7, 11 கூடியவர்கள் பாவர்கள். லக்னம் இரட்டைப்படை ராசியா இருந்தா 1, 5, 9, 2, 6, 10 கூடியவங்க சுபர்கள். 3, 7, 11, 4, 8, 12 கூடியவர்கள் பாபர்கள் அப்படின்றத தெளிவா நம்ம மனசுல புரிஞ்சுக்கங்க. இதுல டவுட் வந்துரும். ஒற்றைப்படைனா என்ன, இரட்டைப்படைனா என்ன? ஒண்ணும் இல்லைங்க. நீங்க மேஷத்துல இருந்து 1, 2, 3ன்னு போட்டுட்டே வாங்க. இதுல ஒற்றைப்படை எண் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒற்றைப்படை. இது ஆண் ராசி, பெண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, உங்களுக்கு படம் தெரியும். அப்போ ஒற்றைப்படை அப்படின்ற அத்தனையும் ஆண் ராசி, இரட்டைப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையும் பெண் ராசி. அவ்வளவுதாங்க. இப்போ லக்கணம் ஒற்றைப்படையில இருக்கு அப்படின்னா மேஷத்திலேயோ, மிதுனத்திலேயோ, சிம்மத்திலேயோ, துலாத்திலேயோ அல்லது தனுசுலேயோ, கும்பத்திலேயோ இருந்தா ஒற்றைப்படை. இரட்டைப்படைனா ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம்
இது இரட்டைப்படை. இதுதான் ஆண், பெண் ராசி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துடலாம். உதாரணமா ஒருத்தர் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் என்ன? ஒற்றைப்படை ராசி. சிம்ம லக்னம் ஒற்றைப்படை ராசி. இப்போ சிம்ம ராசிக்கு 1க்கு உடையவர் சூரியன். சிம்ம ராசிக்கு 5க்கு உடையவர் குரு. சிம்ம ராசிக்கு 9க்கு உடையவர் செவ்வா. சிம்ம ராசிக்கு 4க்கு உடையவர் செவ்வாய். சிம்ம ராசிக்கு 8க்கு உடையவர் குரு. சிம்ம ராசிக்கு 12க்கு உடையவர் சந்திரன். ஆக நாம சொன்ன இந்த ரூல் பிரகாரம் ஒற்றைப்படை ராசிக்கு 1, 5, 9, 4, 8, 12க்கு உடையவர்கள் சுவர். அப்ப பாருங்க, இங்க சிம்ம லக்னத்துக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு சுபர்களாக இருப்பாங்க. இவங்க தசாபுத்தியில நன்மைகள் நடக்கும். இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு உள்ளது அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிம்ம ராசிக்கு 2 கூடியவர் யாரு? புதன். சிம்ம ராசிக்கு 6 கூடியவர் சனி. சிம்ம ராசிக்கு 10 கூடியவர் சுக்கிரன். சிம்ம ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிரன். சிம்ம ராசிக்கு 7 கூடியவர் சனி. சிம்ம ராசிக்கு 11 கூடியவர் புதன். இப்போ சிம்ம லக்னத்துக்கு நம்ம ரூல் பிரகாரம் 2, 6, 10, 3, 7, 11 கூடியவர்கள் பாபர்களா இருப்பாங்க. இது பாரம்பரிய முறை. அப்போ சிம்ம லக்னத்துக்கு புதன், சுக்கிரன், சனி இவங்க பாபரா இருப்பாங்க. அப்ப இந்த திசா புத்தி நன்மையை செய்யாது. இதுல திசா புத்தியை நீங்க பார்க்குற முறை இருக்கு. பொதுவா இவங்க நன்மை செய்ய மாட்டாங்க. இதைத்தான் நீங்க ஜாதகம் எழுதும்போது இயற்கை பாபர், இயற்கை சுபர் அப்படின்னு இருக்கும். இது திசாபுத்தி சொல்றதுக்கும், எந்த திசாபுத்தி நன்மை செய்யும், எந்த திசாபுத்தியில தீமை செய்யும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமா அடிப்படை விஷயங்கள். இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். போய் பாருங்க. ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த சேனலா இது இருக்கணும்னு நம்புறோம். உங்களுடைய ஆதரவால இந்த சேனல் இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இப்போ சமீபத்துல நடக்கிறது யோகம் அப்படின்றது நடக்குது. அடுத்து திதி யோகம் நடக்க போகுது. விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். இந்த வீடியோவில் சுபர் பாபர் எப்படி பிரிக்கிறது, எப்படி பார்க்கறது அப்படின்றத பார்த்தோம். இது திசாபுத்திக்கு மட்டுமில்ல, இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அத்தனையும் இதுதான் குறிக்குது. இப்ப 5 குரு பார்த்த உதாரண ஜாதத்துக்கு 5 குரு சிம்மம். அப்ப 5 குருனா மஞ்சள் இவங்களுக்கு ஏற்ற கலர். வியாழக்கிழமை இவங்களுக்கு ஏற்ற நாள். செவ்வாய் ஓரையில இவங்க நல்லது செய்யலாம், நல்ல காரியங்கள் செய்ய தொடங்கலாம். அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் இந்த சுபர் பாபரை தான் பயன்படுங்க. அடிப்படையான விஷயங்களை தெளிவா கத்துக்கிட்டா மனப்பாடம் செய்யாம நாம ஜாதகம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.